அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இது வரைக்கும் ஒருத்தனை வெண்ணவனே கிடையாது. ஊழ்வினையை வெல்லணும்னு சொன்னால் உலக விஷயத்தை அவன் மறக்கணும். அவனால் மட்டும்தான் அதை வெல்ல முடியும். ஆனால் விதியை வென்னிட முடியாது. உன்னுடைய வினையை வெல்லலாம். இப்போது ஒரு மனிதன், நீங்கள் இருக்கிறீங்க, சிறிய வயசில் உங்களுக்கு எதுவும் நன்மை தீமைகள் தெரியாதால பல பாவங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு வந்தது, இந்த துன்பங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது இளமையில் செய்த பாவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஞாபகத்துக்கு வரும்போது இதுக்கு பரிகாரம் என்ன, ஏதாவது வழி இருக்குதா இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளோ தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு போயிடும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போகிறதில்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போகிறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் பிறப்பு. இப்போ இந்த செய்த பாவங்கள் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ துன்பங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதிலேருந்து வெளியே வரலாம்? தர்மத்தை பண்ணால் வெளியே வரலாம். எந்த உலகத்தில் நீங்கள் பல பேருக்கு பாவங்களை பண்ணீங்களோ அதே உலகத்தில் பல பேருக்கு நன்மைகளை செய்யும்போது அந்த பாவம் உங்களை விட்டு விலகிடும். உங்களை விட்டு விலகும்போது நீங்கள் சுத்த பிறவியாக நிற்பீங்க. அப்போ அடுத்த பிறவியில் அருமையான பிறப்பு கிடைக்கும். இதை அறிஞ்சோம்னா நம்ம தவறுகள் செய்யாமல் நம்மளை திருத்திப்போம். இதை அறியறதே இல்லை. உடலில் பலங்குது, பாக்கெட்டில் பணங்குது, சுற்று பத்தம் எல்லா சொந்தங்களுக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. பல தவறுகளை பல பேர் மனம் வருந்துற மாதிரி துன்பப்படுறோம். இந்த பல பேர் மனம் வருந்தி சொல்கிறது தான் சாபம் இல்லையா? அதுதான் சாபம். அந்த சாபத்தை தீர்க்கணும்னா பல பேர் வாயில் ஐயோ அந்த புண்ணியவான்ற வார்த்தையை நீங்கள் வர வச்சுக்கணும். உங்களுடைய செயல்கள் மாறும்போது அப்போ அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கிடும். இல்லைன்னா அந்த சாபம் உங்களை விட்டு நீங்காது, நீங்களே அனுபவிக்க வேண்டியதாக வரும். இதுதான் இங்கே விதிக்கும் மதிக்கும் வேலையே கிடையாது. எப்போவுமே விதியை உலகத்தில் ஒருத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதியை மதியால் வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னு அர்த்தம். யார் வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு ஒன்றும் செத்தான், கடவுள் இல்லைன்னு ஒன்றும் செத்தான். அதனால் விதியை வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது, மகானுக்கு கூட கிடையாது. அனைவருக்கும் ஆத்மவணக்கம். ஐயா ஒரு இறுதி கட்டத்தில் ஜீவசமாதி அடையிற சூழ்நிலை இந்த உபதேசத்தெல்லாம் தாண்டி நாங்களாம் அவருக்கு வேறு மாதிரி நாங்களாம் ஐயாவுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு, நீங்கள் அந்த தெய்வத்துக்கு பிள்ளைக்கிட்ட எப்பயுமே ஒரு தனிப்பட்ட ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படி ஒரு பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க இல்லைங்களா? அப்போ உங்கள் மனம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுச்சு, அதனுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கம். அந்த பொருளை நாம் வாங்கலைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நம்மளுக்கு நடத்துக்கு சக்தி கிடைக்காது. சித்தனவன் சிந்திய சத்தான வித்தினில் முனைத்தவன் நீ மனமே. நீ யார் அப்படின்ற கேள்விக்கு நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பா. சித்தனவன் சிந்திய சத்தான வித்தினில், வித்து 1000 வித்து இருக்குது, அதில் சத்தான வித்தா நீ போயிட்ட. அப்போ விதைக்கும் போதே சத்தான வித்தை போட்டார். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னா ஆசிரமத்தோடு நம்ம வேலை நின்று போயிடலாம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம அவரை பார்க்க போதில்லை, மாதம் 30 நாளும் அவர் கூட தான் இருக்கிறோம். அப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள் அது ஒரு நாளும் நமக்கு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த பிறவின்றது பெரும் பாக்கியம். நமக்கு இதை
அந்த மாதிரி கேட்டு தெரியலன்னு சொன்னால் இன்னைக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாங்க ஐயா. பேச வாய்ப்பே. ஆமாங்க ஐயா. அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவர் 1000 கேள்வி கேட்டிருக்கோம். ஏன்னா தினமும் வந்துடுவார் கடைக்கு. கண்டிப்பா. தினமும் கடைக்கு வந்துட்டா தினமும் எதையாவது எழுதி அவர் முன்னாடி படிக்கணும். படித்தோம்னா அதுக்கு 1000 விளக்கம் சொல்லுவார். ஒரே ஒரு பொருளுக்கு 2 விதமாக விளக்கம் சொல்லுவார். சாதாரண மனுஷனுக்கு ஒரு விளக்கமாக இருக்கும், ஞானத்தை உணர்ந்துட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லுவார். ஒரே கருத்தை வேறு மாதிரி சொல்லுவார். அப்போ இவ்வளோத்தையும் நம்ம வாங்கினதுனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிறோம் சார். அப்போ உங்கள் மனசு சந்தோஷப்பட்டுச்சா? இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி எண்ணத்தில் எதனா தடுமாட்டம் வந்துச்சா? அதுவும் உங்களையே காப்பாற்றுதா? இப்போ என்னுடைய கருத்துப்படி ஒரு தெய்வமே வந்து உங்களுக்கிட்ட ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கும் போது அந்த மனம் எவ்வளோ பக்குவப்பட்டுச்சு? நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து அப்பாவனுடைய 3ஆம் ஆண்டு முதல் ஆண்டு குரு பூஜைக்கு வந்துட்டுங்க. 1ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு வந்துட்டேங்க. அதனால உங்களுக்கு தெரியாது. தெரியல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க. ஆமா. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்திலே தியாகம் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லா வேலையும் செஞ்சுனே இருப்போம், எங்கேயுமே இருக்க மாட்டோம். காது மட்டும் ஐயா பேசுறதை மட்டும் கேட்டுன்னு இருக்கோம். உடம்பு எங்கெங்கேயோ சுற்றி கிடக்கும். அந்த வேலை இந்த வேலை உபதேசம் கொடுப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்காங்கன்னா அந்த காது மட்டும் அவர்கிட்டே இருக்கும். எங்கேயுமே இவர் பிள்ளைங்களா தெரியாது. யார் யாரோ ஐயா பிள்ளைங்களாம் அடையாளம் கட்டுறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஐயாவோட பிள்ளை யாருன்னே தெரியாது. காரணம் என்ன? ஏன் அவரை விட்டு நம்ம தூரமாக இருந்தோம்னு சொன்னால் அவரோட உயரம் தெரிஞ்ச உடனே நாம் தூரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரோட பேசுகிறதே கம்மியாயிட்டு. பேசுறதுனாலே அப்பா புள்ள பாஷை அங்கே நடக்காது. குரு சிஷ்ய பாஷை தான் அங்கே நடக்கும். உனக்கு ஏதாவது வேணுமா தெரிஞ்சுக்கணுமா கேளுன்னு தான் வருவாரே தவிர ஒரு அப்பாவை அவர் பதில் சொன்னதும் இல்லை, ஒரு பிள்ளைய அவர்கிட்ட போய் நான் பேசுனதும் இல்லை. அப்போ அந்த உயரம் தெரிஞ்ச உடனே நான் ஒரு அடி தூரமாக தான் இருப்பேன். எங்கேயுமே என் அடையாளமே இருக்காது அங்கே. ஐயா சமாதிக்கு அப்புறம் தான் இதை எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் இறங்கி செய்கிறோம். அப்பா சொன்னதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு வந்து அதிகமாக கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இந்த கலை அவ்வளோ பெரிய அற்புதம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அப்போ அது பொய் இல்லை. அப்போ இது மெய்யின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அந்த மெய்யுக்காக உயிராக கூட இருந்து என்ன சாதிச்சிட போற? எல்லாரும் ஒரு நாள் சாவதானே போறாங்க. எதுக்காக சாக போற? ஒரு நோய்க்கு நீ பலியாக போறியா, இல்லை ஞானத்துக்கு பலியாக போறியா? ஒரு ஞானிய புகழோட உச்சிக்கு கொண்டு போகிறதுக்காக நீ பாடுபட்டு செத்து போயிடு, அது சந்தோஷமான மரணம் தானே. அப்படியெல்லாம் யோசனை பண்ணதோட விளைவு தான் இவரை எந்த வழியில் நம்ம வெளியே கொண்டு போக முடியும், எல்லாருக்கும் எப்படி கொண்டு போக முடியும் தான் இவ்வளோ விஷயங்களும் கொண்டு வந்தோம் சாமி. இப்போ வந்து அப்பா வந்து கடவுளாகவும் அம்மா வந்து அங்கே தெய்வமாகவும், கடவுளுக்கே மனைவியாக இருந்து நம்மளுக்கு தெய்வமாக வந்து அம்மா வந்து நம்மளெல்லாம் வந்து வாழ்த்துது. கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய துணைவியார் அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையான ஒரு குணம் படைத்தவங்களை பார்த்து அப்பா எப்படி உங்களுக்கு திருமணம் முடிச்சுக்கும் போது உங்களுடைய மனம் எப்படி இருந்துச்சு? இல்லைங்கய்யா, இது எனக்கு கேள்வி கேட்கணும். ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் குரு பூஜையில் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஊராக மட்டும் செயல்படுது. அந்த குணம் எப்படி அப்பா அப்பயே குணம்ப அந்த படைத்தவங்களே உங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது உங்களோட மனம் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, கேட்கணும்னு தோணுச்சு, அதனால் கேட்குறேன். நீ தவறாக நினச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மகானோட யோசனை வேற. அவங்க எதை செஞ்சாலுமே வந்து இன்னைக்கு இது இப்படி இருக்கும், அடுத்த 10 வருஷம் பொறுத்து இது இதுவாக மாறும், அடுத்து ஒரு 20 வருஷம் பொறுத்து இந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும்னு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. ஆனால் நமக்கு அறியாமல்ல, நமக்கு அந்த சக்தி இல்லைல்ல. அதனால என்ன பண்ணா, பொண்ணு பார்த்தோன்னே நான் ஓடி போயிட்டீங்க. விட்டு அப்போதான் இதெல்லாம் நடந்தது. நம்ம வந்து கல்யாணம் காட்சின்னு இதில் போய் சிக்கினா நாம் எப்படி கரை சேர போகிறோம்? கரை சேரவே முடியாதுல்ல. ஏன்னா கோடி பேர் கடலில் வந்து தத்தளிக்கிறோம், கண்ணுக்கு எதிரில் பார்க்குறோம், எப்போயாவது ஒரு வகையில் தப்பிச்சு போயிட முடியுமான்னு தெரியுறாங்க ரோடா, யாருக்கும் வழி தெரியல. அந்த கோடியில் ஒருத்தரை நாம் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் வாழ்க்கை என்ன ஆகும்? இது தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, இது ஏற்கனவே நம்ம பல பாடுபட்டதுனால இந்த ஞானம்ன்றது பெரிய விஷயம். அதுக்கு நாம் தயாராக இல்லைன்னு சொன்னால்
அதை நம்ம ஒரு நாளும் பிடிக்க முடியாது. அப்போ குடும்பன்றதில் போய் விழுந்ததுக்கப்புறம் அது ஆறாக இருந்தால் கூட தப்பிச்சு வந்துடலாம், இல்லை ஏரி குளமாக இருந்தால் தப்பிச்சு, கடலாக இருந்தால் என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். தப்பிச்சு வர்றது கஷ்டமாக போயிடுமே. அப்படின்னு அப்போ தப்பிச்சு வரலன்னா என்னை கரை சேர்க்க போகுது தயாரினா இதுக்கு இது வேலை நம்ம மாட்டிக்க கூடாது, கிளம்புன்னு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ உங்கள் கூட பிறந்த தம்பி இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களும் அதே குணமாகவே நீங்கள் உங்கள் சொல் பேச்சுக்கு ஒரு அப்படி இல்லாமல் அந்த குணம் எப்படி உங்களுக்கு மட்டும் மாறுபடுது? எங்கள் குடும்பத்தெல்லாம் ஒரு பெண்கள் ஒரு மாதிரியாகவும் கூட பிறந்தவங்க ஒரு மாதிரியாகவும் மாறுறாங்க. இந்த பாடத்திலேயாகட்டும் பெண்களுக்கு ஆண்களுக்காகவும் இடைஞ்சலாக இருக்கிறாங்க, பெண்கள் இப்படி மாறி மாறி இடைஞ்சலாக இருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒரே பேச்சியாக ஒரே மாதிரி இருக்கிறீங்களே, அதுக்கு ஐயா என்ன கலையை கற்றுக் கொடுத்தாரு உங்களுக்கு? அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கு? இதே ஐயாவோடைய அந்த அற்புதம் தான் சாமி. அவரோட நினைவு சதா எல்லார் மனசுலையுமே இருக்கிறதுனால, அவர் கூடவே நாம் ஒரு 25-26 வருஷம் அவர் கூடவே பயணப்பட்டதுனால, இவங்கள லேடிஸுங்கள 25 வருஷம் அவங்க கூட பயணப்பட்டதுனால இந்த பக்குவத்தோடு அவங்க இருக்கிறாங்க சாமி. இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் இப்படி சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியாக, அக்கா ஒரு பக்கம் தனித்தனியாக போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம்னா அது அவரோட ஆசீர்வாதம், அது அவரோட அனுகிரகம். உங்களுடைய பிள்ளைங்க உங்கள் பிள்ளையோட மருமகனும் அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அந்த இதில் பார்த்தேங்க, அப்படியே மாறுபட்டு குணங்கள் அது மாதிரி நாங்களும் இந்த கலை கொஞ்சம் தொட்டு பார்த்துருக்குங்க. அப்போ எங்கள் குடும்பத்தாரும் இது மாதிரியான மாறவருடைய குணம் மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா தெய்வத்துக்கு கடவுளுக்காகவே பிள்ளையாக பிறந்து நீங்கள் சொல்கிற வாக்கு மாறுபடுமா? கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் சார். கண்டிப்பாக உங்களோட உழைப்பை அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட அனுமதி இல்லாமல், அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாமளும் இதில் பயணம் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அம்மாவோட ஒத்துழைப்பு எல்லாம் ஐயா போயிருப்பாரா? இதுக்கு 3 மாதம் போயிட்டு நம்ம ரொம்ப கஷ்டம். குட்டிஸாக ஒரு சண்டை வாக்குவாதத்தில் மனம் எல்லாருக்குமே எவ்வளோ பணங்காசு இருந்தாலும் என் கசப்புன்றது ஒன்று வந்துடுச்சு. அப்போ நம்மளாம் இங்கே அங்கே போய் ஒரு மனசு திருப்தியாக ஒன்று சந்தோஷமாக இருக்குமில்ல. ஆனால் எத்தனை கோடி போனாலும் போயிட்டு போகுது. இங்கே நாம் அந்த குரு பூஜை பண்ணும்போது வந்த சந்தோஷம், ஆமாம், நீங்கள் பிரிஞ்சு உங்களுடைய சொத்து பற்றி எதுவுமே வேணாம், நான் புதுசாக ஒரு ஐயாவால் மீண்டும் ஒரு உருவாக்கன்னு வந்தீங்க பாரு, அது எங்களுக்கெல்லாம் என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் சந்தோஷம் சார். அது மனசு சார். நல்ல சாமி, ஆத்மா சார். ஆத்மா சார். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர
எம் மனக்குறை தீரவும் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும். எம் மனக்குறை தீரவும் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும். எம் இதயத்தின் இருள் தீர